Hello friends, welcome to Rama's Kitchen. அடுத்து இன்னைக்கு நம்ம சம்மர் ஸ்பெஷலா ரோஸ் மில்க் சர்பத் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல்ல சின்ன சின்ன பீஸா தர்பூசணி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே நன்னாரி விதை ஊற வச்சு எடுத்து வச்சது, பாதாம் பிசின் அதே மாதிரி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால். இது கூடவே ஒரு கப் நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கலக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஊற வச்ச நன்னாரி விதைகள் சேர்த்துக்கலாம். அது சேர்த்துட்டு நம்ம ரோஸ் மில்க் கலக்கிற எசன்ஸ் இருக்குது, அதை நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்துடலாம் ஒரு வாட்டி. இது கூடவே நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தர்பூசணியை இதை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தர்பூசணி சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்ட்ராபெரி சேர்த்துக்கலாம், செரி சேர்த்துக்கலாம், அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் கலந்துடலாம். இப்போ கலர் ரொம்ப லைட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவரில் குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கலந்துடலாம். இப்போது கடைசியாக கொஞ்சமாக சுகர் சேர்க்குறேன். சுகர் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை அந்த நன்னாரி சிரப்போட டேஸ்ட்டே போதும்னா நம்ம அப்படியே கூட குடிக்கலாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. மேலே கொஞ்சமாக நம்ம பாதாம் பிசினும் ஊற வச்ச நன்னாரி விதைகளும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ண தர்பூசணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக நம்மளோட ரோஸ் மில்க் சர்பத் ரெடி ஆகிடுது. இன்ஸ்டண்ட்டாக எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் பசங்களுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான டிஷ்ஷில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.